नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु पुत्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं पुरतो रसिका भुवि भावुकाः। ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी शभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं मध्ये गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कृताञ्चन स्मृते यस्मिन् दुष्करं शपथं नमस्कारं श्रीचैतन्यं। हरे कृष्ण हरे कृष्णा. ஓகே, நேற்று என்ன பாகவதம் பார்த்தோம்? என்ன ஞாபகம் இருக்கு? ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் உள்ள கனெக்ஷனுக்கு பேருதான் யோகா. ஓகே, தேங்க்யூ. பகவானுக்கு நிவேதனம் பண்ணிய மலர்கள் துளசி முகர்ந்து பார்க்க வேண்டும். யோக சித்திகளை அடைவது பக்தி கிடையாது. பக்திக்கு அனுகூலமாய் இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். யோகத்துல ஃபர்ஸ்ட் உள்ளது புலனடக்கம். புலனடக்கம் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். உலகனை ஆள வேண்டும் என்ற விருப்பமே நமக்கு துன்பத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க மாதாஜி. நீங்க அந்த ஸ்லோகம் எடுத்து பாத்தீங்களா? சர்வதர்மான் பரித்யஜ்ய. பார்த்தேன் மாதாஜி. எனக்கு 5 பாயிண்ட் தான் மாதாஜி கிடைச்சது. இது மார்னிங் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன், அப்புறம் அழிச்சிட்டேன், அதை டிலீட் பண்ணிட்டேன் நானு. ஓ சரி சரி. ஹரே கிருஷ்ணா. ஒரு இதுல 2 பாயிண்ட் இருக்கு. ஒரு இதுல வந்து 2 பாயிண்ட் இருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் என்ன சொல்றது, இன்டர்லிங்க்டு. நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தி யோகம் என்பது 24 மணி நேரமும் நம்ம கிருஷ்ணரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் பக்தி யோகம் அப்படின்னு பார்த்தோம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் கடவுளின் பரலோக வர்ணனைகள். நம்ம நேற்று வந்து 45வது பதத்துல லாஸ்ட் 2 பேராகிராஃப் படிக்கணும் இல்லையா? ஸோ அருமையான பொருளுரை, மிகப்பெரிய பொருளுரை, அருமையான பொருளுரை பிரபாத் கொடுத்துருக்க. ஒரு தடவை ஸ்லோகம் படிச்சுட்டு திரும்ப நம்ம வந்து இந்த பொருளுரை பாதியில நம்ம வந்து தொடருவோம். பும்சாம் கதிம் மிருகயதாம் இக யோக மார்கை தியானாஸ்பதம் பகுமதம் நயனாபிராமம் பௌஸ்னம் பபுர் தர்ஷயானம் அனன்ய சித்தை ஔத்பத்திகைஹி சமக்ரணன் இதமஷ்டபோகைஹி. மொழிபெயர்ப்பு பொதுரை வழங்கியவர் தேவத்ராசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவானின் இக்கோலமே யோக முறைகளை பின்பற்றுபவர்களால் தியானிக்கப்படுகிறது. இதுவே தியானத்தில் யோகிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மகா யோகிகளினால் நிரூபிக்கப்பட்டிருப்பதனால் இது கற்பனை அன்று, உண்மையே ஆகும். பகவான் 8 வகையான சாதனைகளில் முற்றிலும் உடையவராக விளங்குகிறார். ஆனால் பிறருக்கோ இச்சாதனைகள் முழு நிறைவுடன் கிடைப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஸோ யாராலையும் வந்து அஷ்டமகா சித்திகளை முழுஷா வந்து அடைய முடியாது. நம்ம பார்க்கலாம், விஸ்வாமித்திரர் வந்து ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறார்.
அதுக்கப்புறம் துர்வாசர் வந்து வைகுண்ட லோகங்களுக்கெல்லாம் வந்து வைகுண்டம் வரைக்கும் கூட போறாரு. ஸோ அதெல்லாம் அவங்களுடைய யோக சித்திகள்னால அவங்க செய்யறாங்க. ஆனா பகவான் தான் யோகேஸ்வரர், எல்லா யோக சித்திகளும் பூரணமாக நிரம்பியவர். ஏராளமான எண்ணிக்கையில் இந்தியர்கள் இந்த யோக முறையிலே பின்பற்றுகின்றனர். அங்கேருந்து நம்ம வந்து படிக்கணும் இல்லையா? உமா மாதாஜி படிக்கிறீங்களா? எடுத்துட்டீங்களா? ஸ்லோகம் எடுத்தீங்களா? ஸ்லோகம் எடுத்துட்டேன் மாதாஜி. நம்ம இதுல படிக்கணும் மாதாஜி. பகவத்கீதையில் கிருஷ்ண சிந்தை அது இல்லையா? ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்குவா மாதாஜி? சோ யார் வந்து கரெக்டா அந்த பேராகிராஃப் எடுத்து வச்சிருக்கீங்களோ அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் பகவத்கீதையில எடுத்து வச்சிருக்கேன் மாதாஜி. பகவத்கீதையில இருந்து படிக்கணும் மாதாஜி. படிக்கணும். ஏராளமான எண்ணிக்கையில் இந்தியர்கள் இந்த யோக முறையினை பின்பற்றுகின்றனர். மேலும் அமெரிக்காவிலும் இது அநேக நகரங்களில் படிப்படியாக பரவிக்கொண்டு வருகிறது. இக்காலத்திற்கு அதிலும் குறிப்பாக யோகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்னும் ஆர்வமுடையோருக்கு இதுவே எளிமையும் நடைமுறை சாத்தியமும் ஆகும். இக்காலத்தில் வேறு எவ்விதமான யோக முறையும் வெற்றி பெறாது. தியான முறையானது சக்தி யுகம் எனப்படும் பொற்காலத்தில் சாத்தியமானதாய் இருந்தது. ஏனெனில் மக்கள் அப்பொழுது சராசரி 1,00,000 வருடங்கள் வரை வாழ்ந்தனர். நடைமுறை யோக பயிற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால் அவன் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்று ஓதுதல் வேண்டும். இவ்வாறு செய்தான் என்றால் அவன் உண்மையில் தான் முன்னேறுவதை உணர்வான். இக்கிருஷ்ண உணர்வு பயிற்சியானது பகவத்கீதையில் ராஜ வித்யா யோகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் மேன்மையான பக்தி யோக முறையினை மேற்கொள்பவர்கள் அதிலுள்ள மகிழ்ச்சி மற்றும் எளிய செயல்முறை போன்றவற்றுக்கு சான்று தரக்கூடும். சனகர், சனாதனர், சனந்தனர் மற்றும் சனத்குமாரர் என்னும் 4 முனிவர்களும் கூட ஏற்கனவே 43வது ஸ்லோகத்தில் குறிப்பிட்டிருப்பதற்கேற்ப பகவானின் தன்மைகள் மற்றும் அவரது திருவடி தாமரைகளிலிருந்து எழுந்து வந்த நறுமணத்தினாலும் கவரப்பட்டவர்களே ஆவர். யோகத்தின் இன்றியமையாமை புலன்களை கட்டுப்படுத்துவதிலேயே இருக்கிறது. மேலும் பக்தி யோகம் அல்லது கிருஷ்ண உணர்வு என்பது புலன்களை தூய்மை செய்வதற்கான முறையாகும். புலன்கள் தூய்மையடையும் பொழுது அவை தாமே கட்டுப்படுகின்றன. செயற்கையான வழிமுறைகளில் ஒருவன் புலன்களின் செயல்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஆனால் ஒருவன் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் தனது புலன்களை தூய்மை செய்து கொண்டான் என்றால் புலன்களை கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடாமல் தடுத்து நிறுத்துவதோடு சனகர், சனாதனர், சனந்தனர் மற்றும் சனத்குமாரர் என்னும் 4 குமாரர்களும் விரும்பியது போல் அவற்றை பகவானின் உன்னத தொண்டிலும் ஈடுபடுத்த முடியும். ஆகையினால் கிருஷ்ண உணர்வானது மன யூகத்தின் கற்பனையில் தோன்றியதில்லை. பகவத்கீதையில் 9.34 உறுதி செய்யப்பட்டிருக்கும் முறையாகும். மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜி மாம் நமாஷ்குரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஸோ இந்த பொருளுரைகள்லாம் பிரபுபாத 3rd கேண்டோலாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரபுபாத் ஸ்தாபனம் பண்ணிட்டார். முதல் காண்டத்துல தான் ஃபர்ஸ்ட் கேண்டோ மட்டும்தான் பிரபுபாதர் இந்தியால இருந்து எழுதி கொண்டு போறார். ஸோ அதுக்கப்புறம் வெளிநாடுகள்ல போய் அதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறதுனால அப்பப்போ என்ன நடந்ததோ அந்த விஷயங்களையும் கொண்டு வரல பிரபுபாத் கொடுக்குறாரு. அந்த முறையில இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இந்த மேலை நாடுகள்ல இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் வந்து ரொம்ப வேகமா பரவிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் இதை வந்து ஏத்துக்கிறாங்க. இந்த முறையை வந்து எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஏற்கனவே இது இந்தியால எல்லாரும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இது வந்து பிரபுபாதர் வந்து ஒரு 60 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு இந்தியால கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றவங்க அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சல் தான். இஸ்கான் பக்தர்கள் பயிற்சி பண்றாங்க, அது வேற விஷயம். ஆனா இஸ்கான்ல இல்லாதவங்க கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சல். இங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஜெயிச்சு முதலமைச்சரா இருக்கிறவர் வந்து ஒரு கிருஷ்ண பக்தர். அவர் வந்து சுவேந்து அதிகாரின்னு பேரு. அவர் வந்து ஒரு கிருஷ்ண பக்தர். அவர் வந்து பிரபுபாதரோட நல்லா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பக்தர். அதனால அவர் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, மதிய உணவு வந்து எல்லா ஸ்கூல்ல வந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல இஸ்கான் கொடுக்கும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆனா அந்த திட்டத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு. என்ன சொல்றாங்க எதிர்ப்பாளர்கள்? என்ன சொல்றாங்க? குழந்தைகளுக்கு புரோட்டீன் கிடைக்காது, புரோட்டீன் சத்து கிடைக்காது,
முட்டையை போடு, அதை போடு, இதை போடுன்னு சொல்லி. அதை போட மாட்டாங்க. அதனால இஸ்கான் வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. யாரு? இந்தியால இருக்கிற மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்லிட்டாங்களே பன்னீர் பால் அதெல்லாம் வந்து காம்பன்சேட் பண்ணுவோம், நல்ல புரோட்டீன் கிடைக்கும் சொல்லிட்டாங்க. அதான் அவங்க வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டாம். அவங்க வந்து சொல்லிட்டாங்க, எங்கள்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 100% எங்கள்கிட்ட வந்து என்ன இருக்கு, எல்லா நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கிற மாதிரி எங்களால வந்து ஃபுட்டு கொடுக்க முடியும். பசு கிட்ட இருந்து கிடைக்காத புரோட்டீன், அந்த பால் மூலமா கிடைக்காத புரோட்டீன் வேற எதுல கிடைக்க போகுது? அது இல்லாம இவங்க பண்றதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனா கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணும்போது ஒரு பக்தர் வந்து அதை தூய்மையான முறையில தயாரிக்கிறார். அதை தயாரிச்சு கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணி அதை பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க. அது இன்னொன்னு அவர் சொல்லியிருக்காரு, இது நீங்க இஸ்கான் கொடுக்கறதுனால நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, யாரும் உங்களை வந்து வற்புறுத்த மாட்டாங்க. அப்படி வேற ஒரு கேரண்டி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இஸ்கானை பார்த்தா எல்லாருக்கும் பயமா இருக்கு. இவங்க வந்து நம்மளையும் ஹரே கிருஷ்ணா சொல்ல வச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிக்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. இதே ஒரு பயம், வருங்கால குழந்தைகளுக்கு அது எவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல, அடுத்த தலைமுறை ஒரு நல்ல ஜெனரேஷன் கிரியேட் ஆகுமே. தமோ குணத்துல ரஜோ குணத்துல இல்லாம அந்த உணவு ஆகார சுத்தம் சத்துவ சுத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுத்தமான ஆகாரம் நம்மளுடைய உணர்வை தூய்மைப்படுத்தும். அந்த மாதிரி இருக்கும்போது குற்றங்கள் குறையும், சமுதாயத்துல குற்றங்கள் குறையும், எத்தனையோ விதத்துல நன்மை. ஆனா அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சோ அதனால நாம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்றது மூலமா தான் இந்த 4 சட்டத்திட்டங்களை நம்மளால கடைபிடிக்க முடியுதே தவிர, அது இல்லாம ஒருத்தர் தனித்து என்ன பண்ண முடியாது, 4 சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க முடியாது. மற்ற இயக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க. ஆனா ஏதாவது ஒரு புலனின்பத்துல அந்த இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் ஈடுபாடு இருக்கும். யாருக்குமே தைரியம் கிடையாது. சினிமா எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த இயக்கத்துக்கும் தைரியம் கிடையாது. சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் தவறான ஆண் பெண் உறவை சித்தரிக்கக்கூடியது அப்படிங்கறதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சில பிரபுபாதன் வந்து எல்லா விதமான கலங்கத்துல இருந்து காப்பாத்துறாரு. அதனால்தான் இங்க வந்து புலன் அதனுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமா இங்க இந்த பொருளுரையில பிரபுபாதத்துக்கு கொண்டு வர்றாரு. அதே சமயத்துல புலன்களுக்கு சரியான ஈடுபாடும் நம்ம வந்து பண்றோம். பகவானை வந்து பாக்குறது, பாகவதம் பகவத்கீதை படிக்கிறது, கேட்கறது, பகவானுக்கு சேவை செய்யறது, பக்தர்களுக்கு சேவை செய்யறது, இந்த மாதிரி நம்மளுடைய புலன்கள் சரியான முறையில பக்தி தொண்டுல ஈடுபடுத்துவோம். ஓகே, இப்ப பகவானை பார்த்துட்டாங்க. இப்ப குமாரர்கள் பேசுறாங்க. குமார ஊச்சுஹு யோ அந்தர்ஹிதோ ருதிகதோபி துராத்மனாம் த்வம் சோத்வைவ நூனயன மூலம் அனந்தராத்தக யர்ஹி ஏவ கர்ண விவரேன குஹாம் கதோ நக பித்ரானுவர்ணீத ரஹா பவத் உத்பவேன. மொழிபெயர்ப்பு. குமாரர்கள் கூறினர், போற்றுவதற்குரிய பகவானே, நீர் அனைவரின் உள்ளங்களிலும் வீற்றிருந்த போதிலும் இவர்களிடத்தில் நீங்கள் தோன்றுவதில்லை. நீர் எல்லையற்றவராக இருந்த போதிலும் எங்கள் மீது கருணை கொண்டு நாங்கள் நேருக்கு நேர் தரிசிக்கும் பாக்கியத்தினை எமக்கு அருளி இருக்கிறீர். உம்மை பற்றி எங்கள் தந்தையான பிரம்மதேவரிடமிருந்து செவி வழியாக நாங்கள் கேட்டறிந்தவை எல்லாம் உமது அன்பு வடிவினை கண்ட பின்பே உண்மையில் உணரப்படுகின்றன. சோ பிரம்மா கிட்ட இருந்து உபதேசம் அடைஞ்சிருந்தாலும் பகவானை நேர பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு அது வந்து தெளிவா அவங்களால அதை ஏத்துக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிக்கிறீங்களா? சரி, படிங்க. அருவம் அல்லது சூன்யத்தின் மீது தங்கள் மனதினை ஒருமுகப்படுத்தி தியானித்த யோகிகளை பற்றி இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் இஸ்லோகம் தேர்ந்த யோகிகளாக காணப்படுபவர்களாக இருந்தும் இதயத்தினுள் வீற்றிருக்கும் முழுமுதற் கடவுளை காணும் திறனற்றவர்களை பற்றி விளக்குகிறது. இம்மனிதர்கள் இங்கே துராத்மாக்கள் என்று குறிப்பிடப்படுகின்றனர். துராத்மா என்றால் குறுகிய மனம் அல்லது சிறு மதியுடையோன் என்று பொருள். பெரிய மனது உடையவர் என்னும் பொருளுடைய மகாத்மா என்னும் வார்த்தைக்கு நேர் எதிரான வார்த்தையே துராத்மாவாகும். இவ்வாறான யோகிகள் தியானத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்த போதிலும் பெரிய மனம் பெறாததினால் அவர்கள் இதயங்களில் வீற்றிருந்தும் கூட நாற்காரமுடைய நாராயணர் வடிவத்தை அவர்கள் நாற்கரமுடைய நாராயணர் வடிவத்தை அவர்களால் காண முடியாது.
முழு மெய்ப்பொருளின் அருவ பிரம்மத்தை முதலில் உணர்கின்ற போதிலும் கூட பரம புருஷ பகவானின் அருவ ஜோதி அனுபவத்திலேயே ஒருவன் திருப்தி அடைந்து அதிலேயே இருந்துவிடக் கூடாது. ஈசோபனிஷத்தில் கூட ஒரு பக்தன் கண்களை கூச செய்யும் பிரம்ம ஜோதியினை தனது விழிகளிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அதன் பிறகே பகவானின் உண்மையான தனிப்பட தன்மைகளை கண்டு தான் முழு திருப்தி அடைய முடியும் என்றும் பிரார்த்திக்கின்றான். இவ்வாறு பகவான் ஆரம்பத்தில் கண்களுக்கு புலனாகாமல் இருக்கிறார். ஏனென்றால் அவரது கூசச் செய்யும் உடல் ஒளியே அதன் காரணமாகும். ஆனாலும் ஒரு பக்தன் அவரை காண வேண்டும் என்றும் தனியாத தாகம் உடையவனாக இருந்தான் என்றால் பகவான் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துவார். பகவத்கீதையில் கூட குறையுடைய விழிகளினால் அவரை காண முடியாது, குறையுடைய செவிகளினால் அவரை கேட்க முடியாது, குறையுடைய புலன்களினால் அவரை உணர முடியாது. ஆனால் ஒருவன் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பக்தி தொண்டில் ஈடுபடுவான் என்றால் பகவான் அப்பொழுது தன்னை அவனிடம் வெளிப்படுத்துவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இங்கே சனகர், சனாதனர், சனந்தனர் மற்றும் சனத் குமாரர் என்னும் 4 முனிவர்களும் உண்மையும் ஒழுக்கமும் வாய்ந்த தூய பக்தர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றனர். அவர்கள் தமது தந்தையான பிரம்ம தேவரிடமிருந்து பகவானின் தனிப்பட்ட தன்மையினை கேள்விப்பட்டிருந்தனர் என்றாலும் கூட அருவத்தன்மையான பிரம்மம் மட்டுமே அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆயினும் அவர்கள் பகவானை தனியாத தாகம் கொண்டு தேடியதினாலேயே அவர்கள் இறுதியில் பகவானின் தனிப்பட்ட வடிவினை நேருக்கு நேராக காணும் பாக்கியம் பெற்றனர். இவ்வடிவமே அவர்கள் தந்தையால் விளக்கப்பட்ட வடிவத்துடன் ஒத்திருந்தது. அதனால் அவர்கள் முற்றிலும் திருப்தி அடைந்தனர். இங்கே அவர்கள் தங்கள் நன்றியினை தெரிவிக்கின்றனர். ஏனெனில் ஆரம்பத்தில் அவர்கள் முட்டாள்தனமாக அருவவாதிகளாக இருந்த போதிலும் பகவானின் கருணையினால் அவர்கள் இப்பொழுது அவரது தனிப்பட்ட வடிவத்தினை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றனர். இச்லோகத்தின் மற்றொரு முக்கிய தன்மை பகவானிடமிருந்து நேரடியாக தோன்றிய அவர்கள் தந்தை அறிந்த அனுபவத்தினையே இங்கே விளக்குகின்றனர் என்பது. அதாவது பகவானிடமிருந்து பிரம்மதேவருக்கும், பிரம்மாவிடமிருந்து நாரத முனிவருக்கும், நாரத முனிவரிடம் இருந்து வியாசருக்கும் இவை போன்று வழி வழியாக வந்த சீட பரம்பரையானது இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் கூறலாம். மேலும் குமாரர்கள் பிரம்மதேவரின் புத்திரர்கள் ஆனதினால் பிரம்மதேவரின் சீட பரம்பரையிடம் இருந்து வேதங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பினை அவர்கள் பெற்றிருந்தனர். ஆரம்பத்தில் அவர்கள் அருவவாதிகளாக இருந்த போதிலும் இறுதியில் அவர்கள் பகவானின் தனிப்பட்ட வடிவினை நேரில் கண்டனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. துராத்மானா யாரு, மகாத்மானா யாரு அப்படின்னு இங்க பிரபா சொல்றாரு. துராத்மாக்கள் அவங்களால பகவானை ஏத்துக்க முடியாது, மகாத்மாக்கள் பகவானை ஏத்துக்கிறாங்க. துராத்மாக்கள் பொதுவா மாயையுடைய பிடியில சிக்கி இருக்காங்க. மகாத்மாக்கள் பகவானுடைய அந்தரங்க சக்தியினுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவர்கள். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீ பிரகிருதி மாஷுதாக பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதி மத்தியம் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ அந்த மாதிரி நாம எந்த நிலையில இருக்கோமோ, ஆனா பிரபுபாதர் நம்மள என்ன சொல்றார், மகாத்மாக்களுடைய நிலைக்கு உயரணும். அதான் அவருடைய நோக்கம். யார் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாங்களோ அவங்கெல்லாம் மகாத்மாக்களுடைய நிலைக்கு உயரணும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த அருவவாதம் அப்படிங்கிறது அதுவும் பக்தர்கள் தான், அருவவாதிகளும் பக்தர்கள் தான். ஆனா ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் பகவானுடைய உருவ அம்சத்தை ஏத்துக்க முடியாதவங்க. ஏன்னா வேதங்கள்ல பல வார்த்தைகள், பல ஸ்லோகங்கள்ல அந்த மாதிரி பகவான் அருவமானவர் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்கள் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு. சோ அதனால உபனிஷத்துலயே 108 உபனிஷதங்களே தலைமையான உபனிஷதம் ஈஷோபனிஷதம். அந்த ஈஷோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் ஒரு பக்தன் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றார். ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்வம் பூஷண்ண பௌஷணு சத்ய தர்மாய திருஷ்யதே அப்படின்னு சொல்றார். சோ இந்த ஹிரண்மயமான இந்த ஒலி, இந்த கண்களை கூச செய்யக்கூடிய இந்த ஜுவாலை இருக்கே, அதை கொஞ்சம் நகர்ந்து போக சொல்லுங்க, அதை கொஞ்சம் நகர்த்தி விடுங்க, அப்பதான் நான் என்ன பண்ண முடியும், உங்களுடைய அற்புதமான அந்த கோலத்தை என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் பிரார்த்தனை பண்றார். சோ அதனால
நம்மளால நம்மளுடைய புலன்களை கொண்டு பகவானை உணர முடியாது. பக்தியாமாம் அபிஜானாதி அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். பக்தினால மட்டும்தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இந்த செகண்ட் பேராகிராஃப்ல பிரபுபாத் எஸ்டாப்ளிஷ் பண்றது குரு சீட பரம்பரை. சோ இங்க வந்து சனகாதி முனிவர்கள் நாங்க உங்களை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லல. எப்படி சொல்றாங்க? எங்க தந்தையான பிரம்மதேவர் உபதேசம் பண்ணபடி அப்படின்னு அந்த இடத்துல எப்பவுமே நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது ஆன்மீக குருவை நம்ம வந்து உடனே நினைச்சுக்கணும். ஆன்மீக குருவை நினைக்காம நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த செயலும் செய்யக்கூடாது. காலையில எழுந்த உடனே அவரை நினைக்கணும், அடுப்பு பத்த வைக்கும் போது குருவை நினைக்கணும், சமைக்கும் போது நினைக்கணும், என்ன காரியம் நம்ம ஆரம்பிக்கிறோமோ உடனே குருவை நினைக்கணும், நமஸ்காரம் பண்ணும்போது நினைக்கணும், ஆர்த்தி பண்ணும்போது நினைக்கணும். என்ன காரியம் பண்ணாலும் சரி ஆன்மீக குருவை நினைக்காம நம்ம எந்த காரியத்தையும் செய்ய கூடாது. வந்து நமஸ்காரம் பண்ணும்போது குருவை நினைக்கணும், எப்பவுமே ஆன்மீக குருவை நினைக்கணும். அது ரொம்ப முக்கியம். காலையில அடுப்பு பத்த வைக்கும் போது ஓம் அஜானதமரந்தசஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷோருன் மிலித்தமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நமோ விஷபதாய கிருஷ்ணபுஷாய போற்று. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிக்கிட்டே தான் அடுப்பு வந்து நம்ம வந்து பத்த வைக்கணும். ஏன்னா பகவானுக்கான சேவையாத்தான் நம்ம என்ன பண்ண போறோம், சமைக்க போறோம். சோ அதனால எப்பவுமே ஆன்மீக குரு வந்து நினைக்கணும். ஆன்மீக குருடைய கருணையினாலதான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில தொடர்ந்து இருப்போம் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். 47 தம் த்வாம் விதாம பகவன் பரமாத்ம தத்துவம் சத்வேன சம்பிரதிரதிம் ரசயந்தமேஷாம் யத்தேனுதாப விதிதை திருடபக்தியோகே உத்கிரந்தயோ ஹிருதி விதூர் முனையோ விராகக. நீரே பூரண உண்மை என்றும் மாசற்ற சத்துவ குணத்தின் உன்னத வடிவத்தினை வெளிப்படுத்தும் முழுமுதற் கடவுள் என்றும் நாங்கள் நன்கறிவோம். இந்த உன்னதமான உமது நித்திய வடிவமானது தமது உள்ளங்களை தூய்மை செய்து கொண்ட மாமுனிவர்களினால் மாறாத பக்தி தொண்டின் மூலம் பெறும் உமது கருணையினால் மட்டுமே உணர்ந்து கொள்ள கூடியது ஆகும். சோ எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பகவானை பத்தி. ஆனா உருவத்தை ஏற்றுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுவும் அவங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. அதனால பகவானை வந்து அவங்க சிறந்த வார்த்தையினால புகழ்ந்து இங்க வந்து சொல்றாங்க. அகிலா மதம் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். அருவ பிரம்மம், உள்ளிருக்கும் பரமாத்மா மற்றும் முழுமுதற் கடவுளான பகவான் என்று பூரண உண்மை 3 தன்மைகளில் அறியப்படுகிறது. பூரண உண்மையை அறிந்து கொள்வதன் இறுதி நிலை முழுமுதற் கடவுளே என்று இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 4 குமாரர்களும் தங்கள் கற்றறிந்த தந்தையான பிரம்மதேவரால் உபதேசிக்கப்பட்டிருந்தும் கூட அவர்களால் பூரண உண்மையை அறிந்து கொள்ள முடியவில்லை. தங்கள் விழிகளினால் முழுமுதற் கடவுளை நேரில் தரிசித்த பின்னரே பூரண உண்மையை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதாவது முழுமுதற் கடவுளை நேரில் கண்டாலோ அல்லது உணர்ந்து கொண்டாலோ மற்ற 2 தன்மைகளான அருவ பிரம்மம், உள்ளிருக்கும் பரமாத்மா என்பவை தானே உணர்ந்து கொள்ளப்படும். அதனாலேயே குமாரர்கள் நீரே இறுதியான பூரண உண்மை என்று உறுதி செய்கின்றனர். மாயாவாதிகள் முழுமுதற் கடவுள் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதனால் அவர் பூரண உண்மை அல்ல என்று வாதிக்கலாம். ஆனால் உன்னத படித்தரத்தில் பல்வகைப்பட்ட நிலைகள் அனைத்தும் தூய நற்குணத்தில் சுத்த சத்வத்தில் உள்ளன என்று இங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகின் சத்வ ரஜோ தமோ குணங்கள் மாசுபட்டிருக்கின்றன. ஏன் இங்கே பௌதீக உலகில் உள்ள சத்வகுணம் கூட ரஜோ தமோ குணங்களின் கரையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கவில்லை. ஆனால் உன்னத உலகிலோ ரஜோ தமோ குணங்களின் கரைபடியாத தூய சத்வகுணம் ஒன்று மட்டுமே இருக்கிறது. ஆகையினால் முழுமுதற் கடவுளின் வடிவம், பல்வகையான லீலைகள், அணிகலன்கள் போன்றவையெல்லாம் தூய சத்வகுணமே ஆகும். சத்வகுணத்தில் பல்வகைப்பட்ட நிலைகளை பகவான் ஒரு தூய பக்தனின் திருப்திக்காகவே நித்தியமாக வெளிப்படுத்துகிறார். பக்தன் பூரண உண்மையை சூன்யத்திலோ அல்லது அருவத்திலோ காண விரும்புவதில்லை. மேலும் ஒரு வகையில் முழுமையான உன்னதமான பல்வகைப்பட்ட நிலைகள் பக்தனுக்கு மட்டுமே ஆனதாகும், வேறு யாருக்கானதும் அல்ல. ஏனென்றால் அவற்றின் தனிப்பட்ட தன்மையினை பரமபுருஷ பகவானது கருணையினால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர மன யூகங்களினாலோ வளர்ச்சி பெறும் முறையினாலோ உணர்ந்து கொள்ள முடியாது. முழுமுதற் கடவுளையும் அவரது துளி அளவு கருணை பெறும் பொழுது மட்டுமே ஒருவன் உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மாறாக அவரது கருணையின்றி ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான வருடங்கள் யூகித்தாலும் கூட பூரண உண்மை என்னவென்று அவனால் புரிந்து கொள்ள முடியாது. இக்கருணையினை ஒரு பக்தன் மாசுக்களில் இருந்து முற்றிலும் விடுதலை பெற்ற பிறகே உணர முடியும்.
அதனால்தான் அனைத்து மாசுக்களையும் ஒரு பக்தன் அடி வேரோடு அறுத்தரித்து உலக கவர்ச்சிகளிலிருந்து முற்றிலும் பற்று நீங்கும் பொழுதே அவனால் பகவானின் கருணையினை பெற முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வதந்தி தத்தத்வ விதஸ்தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்தியதே அப்படின்னு முதல் ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகம் வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். 3 விதமான நிலைகள்ல ஒருத்தர் வந்து பகவானை புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு வந்து அருவ நிலை, அருவ பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருவ நிலை. 2வது பார்த்தோம் அப்படின்னா இதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா. 3வது நிலை பகவான். இந்த 3 நிலைகள்ல யார் ஒருத்தர் பகவானை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு மற்ற 2 நிலைகளும் தானாவே வந்து வெளிப்படுத்தப்படும். தானாவே அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அருவ பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறவங்களால எதை புரிஞ்சுக்க முடியாது? பரமாத்மாவையோ பகவானையோ அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க அருவம் தான் உயர்ந்தது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சோ இங்க பிரபுபாத் சொல்றேன், மாயாவாதிகளுடைய தன்மையை பத்தி சொல்றேன். பகவானுக்கு நம்ம விதவிதமா அலங்காரம் பண்றதுனால அவர் வந்து என்ன கிடையாது, சுத்தசத்துவத்துல கிடையாது. ஏன்னா உலகத்துல இருக்கிற பொருட்களை வச்சுதான் அவர் அலங்காரம் பண்றோம் இல்லையா? ஒரு பூ வைக்கிறோம், ஒரு ட்ரெஸ் போடுறோம், அணிமணிகள் சாத்துறோம் அப்படின்னாக்க அப்போ அவர் இப்படி வந்து சுத்தசத்துவ குணத்துல இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ பிரபுபாத சொல்றார், பகவானுக்கு தொடர்புடைய எல்லாமே சுத்தசத்துவ குணத்துல உள்ளவை. சோ அதனால பகவத்கீதை புஸ்தகமோ இல்ல பகவானுக்கு ஆரத்தி செய்யக்கூடிய அந்த தட்டு, பகவானுக்கு வந்து பெல், அந்த பகவானுக்கு பூஜை பண்ணும்போது நம்ம அடிக்கிற பெல்லு எல்லாமே சுத்தசத்துவ குணத்துல உள்ளதுதான். எல்லாமே பலராமருடைய விருப்பங்கள். அதை கரெக்டா அந்தந்த இடத்துல கரெக்டா வந்து வைக்கணும். ஈவன் நம்ம வந்து ஆர்த்தி பண்ணும்போது கீழே நின்று ஆர்த்தி, தனியா அந்த தரையில நின்று ஆர்த்தி பண்ணக்கூடாது. சின்னதா ஒரு மேட்டோ இல்லைன்னா ஒரு சின்ன பாயோ நம்ம வந்து கீழே நம்ம கால் வைக்கிற இடத்துல அந்த சின்ன மேட்டை போட்டு அது மேல நின்றுதான் ஆர்த்தி பண்ணணும். வெறும் தரையில நின்று ஆர்த்தி பண்ணக்கூடாது. அந்த மேட்டை கூட காலால உதைக்க கூடாது. அங்க நீங்க வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி காலால எட்டிலாம் உதைக்க கூடாது. அதை கையில எடுத்து இப்படி நம்ம ஆர்த்தி பண்ணி முடிச்சோமா எடுத்து வந்து மேல அப்படி வைக்கணும். சோ எந்த பொருளையும் நம்ம வந்து கால்பட்டு நம்ம வந்து செய்யக்கூடாது. நம்ம தானே நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை காலால எட்டிலாம் உதைக்கக்கூடாது. எல்லாமே பகவானுடைய பூஜையோட தொடர்புடையது. எல்லாமே சுத்த குணத்துல தான் இருக்கு. சோ அதுக்கும் எது பகவானுடைய அந்த பூஜை பொருட்களுக்கும் அவருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. பாரஃபிலியான்னு சொல்றது எல்லாமே பலராமருடைய விரிவங்கங்கள் தான். மிருதங்கம், கர்த்தால், ஹார்மோனியம், நம்ம எதை உபயோகிச்சாலும் சரி அதை கரெக்டா ப்ராப்பரா அந்த இடத்துலதான் நம்ம வந்து வைக்கணும். கால் படுற இடத்துல வைக்க கூடாது. அதே மாதிரி பகவத்கீதை புஸ்தகத்தை தரையில வைக்கணும் அப்படின்னா கூட ஒரு துணியை விரிச்சு அது மேலதான் வைக்கணும். வெறும் தரையில நம்ம கால் படுற இடத்துல பகவத்கீதை புஸ்தகத்தை வைக்கக்கூடாது. பீட் பேக ப்ராப்பரா ஒரு ஆணில மாட்டணும், இல்ல ஒரு மேஜை மேல வைக்கலாம். உட்கார்ற இடத்துல வைக்கக்கூடாது. நம்ம உட்கார்ற சேர்ல பீட் பேக் வச்சுட்டு போக கூடாது. நிறைய பக்தர்கள் அதை செய்யறாங்க. சேர்லயே போட்டு போயிதான் சேரை பிடிக்கிறதுக்கு ஏதாவது சாமான் வைப்போம்ல, யாராவது வந்து நம்ம அந்த சேர் ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பீட் பேக்கை வச்சுட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம உட்கார்ற இடத்துல பீட் பேக்கை வைக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நடைமுறை, நம்ம பக்தியுடைய பயிற்சியில நடைமுறையில நம்ம வந்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம தவறா பழகிட்டோம் அப்படின்னா அதை சரி செஞ்சுக்கணும் திரும்ப. அதனால ஆரம்பத்திலேயே நம்ம இதெல்லாம் பழகிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி திலகம் இட்டுக்கும் போது திலகத்தை வந்து கீழெல்லாம் சிந்தக்கூடாது. அந்த திலகத்தை தண்ணியில நம்ம இட்டுக்கும் போது கீழே சொட்டு விழுந்தது அப்படின்னா அதை உடனே தொடச்சிடணும். திலகத்தை வந்து கால் பண்ற மாதிரி கீழே எங்கேயும் சிந்தக்கூடாது. அதே மாதிரி இடுப்புக்கு கீழே வந்து நம்ம திலகத்தை கொண்டு வரக்கூடாது. இடுப்புக்கு மேலதான் 12 திலகமும் நம்ம வந்து இட்டுக்கணும். ஸோ அதுக்கு கீழே வந்து திலகம் படுற மாதிரி எந்த காரியமும் செய்யக்கூடாது. ஏன்னா தண்ணியில அப்படி எடுக்கும்போது அது மடியில படுறது அப்படி படுறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. கேர்ஃபுல்லா நம்ம வந்து 12 திலகம் இட்டுக்கும் போது கேர்ஃபுல்லா இட்டுக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் டிப்ஸ். ஸோ இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ நாம அதை ஃபாலோ பண்ணும்போது இந்த உண்மை நமக்கு புரியும். என்ன உண்மை புரியும்? பகவான் அப்படிங்கிறவர் ஒரு நபர். நான் எப்படி ஒரு நபரோ அதே மாதிரி அவரும் ஒரு நபர். ஸோ அதனால அவரை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இல்லை அப்படின்னாக்க அந்த இம்பர்சனலிசம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கும். நேற்று கூட ஒரு பக்தர், நேத்துல முந்தானால் ஒரு பக்தரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்தரை தான் சொன்னார், நம்ம வந்து பர்சனலிசம் வந்து ப்ரீச் பண்றோம், ஆனா இம்பர்சனலா ப்ரீச் பண்றோம் அப்படின்னு. ஒரே சிரிப்பா இருந்தது. ஆமாம் பிரபு, யாருமே வீடியோ ஆன் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து அவங்க யாருன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். ஸோ அவங்க நம்மளை பார்க்கலாம், ஆனா நம்மளால அவங்கள பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு டிசைன்ல இப்போ வந்து ப்ரீச்சிங், இம்பர்சனல் ப்ரீச்சிங் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு நபர், அந்த நபருக்கு உண்டான அந்த இதை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்பதான் அது வந்து பர்சனலா இருக்கும், இல்லைன்னா அது வந்து இம்பர்சனலா தான் இருக்கும். ஸோ பகவான் அப்படிங்கிறவர் சுப்ரீம் பர்சன். அப்போ அவரை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நாத்யந்திகம் விகனயந்தி அபிதே பிரசாதம் கிம் அன்யத் அர்ப்பித பயம் ருவ உன்னயைஸ்தே ஏன் தத்வத் அங்கிரி சரணா பவதக் கதாயாக கீர்த்தன்ய தீர்த்த யசஷ குஷலா ரசஜ்ஞாக. பொருட்களை உள்ளவாறு புரிந்து கொள்வதில் மிகுந்த தேர்ச்சியும் உயர்ந்த மதியும் உடையவர்கள் ஓதுவதற்கும் கேட்பதற்கும் உரிய பகவானின் மங்களகரமான செயல்கள் மற்றும் லீலைகளை பற்றிய சரிதங்களை கேட்பதில் ஈடுபடுகின்றனர். இது போன்ற மனிதர்கள் உலகின் மிகச்சிறந்த சாதனையாக கருதப்படும் லௌகிக விடுதலையை பற்றி கூட கவலைப்படுவதில்லை என்றால் முக்கியத்துவமற்ற தேவலோகம் போன்ற இன்பங்களை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. சோ சொர்க்கலோகத்தை அடையறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தை விட உயர்ந்தது பகவானுடைய அந்த வர்ணனைகளை கேட்கறது தான் அப்படின்னு. கௌரவ பிரபு படிக்கிறீங்களா? இருக்கீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு. உங்களுடைய ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். பகவானின் பக்தர்கள் அனுபவிக்கும் உன்னத இன்பமானது மதியிலே குறைவுடைய மனிதர்களால் அனுபவிக்கப்படும் உலக இன்பத்திலிருந்து முற்றிலும் வேறுபாடுடையதாகும். உலகில் உள்ள மத குறைவுடைய மனிதர்கள் 4 வகையான ஆசிரியர்களுக்காகவே பாடுபடுகின்றனர். அவை தர்மம், அதர்மம், காமம், மோஷம் என்று அழைக்கப்படுகின்றன. பொதுவாக அவர்கள் ஆன்மீக வாழ்வினை சில உலக நன்மைகளுக்காகவே மேற்கொள்ள விரும்புகின்றனர். இதன் நோக்கம் புலன்களை திருப்திப்படுத்துவதேயாகும். இம்முறையினால் அவர்கள் குழப்பமுற்றவர்களானாலோ அல்லது புலன் இன்பங்களை தெவிட்டுகின்ற அளவிற்கு அனுபவித்து வெறுப்புற்றாலோ அவர்கள் இறைவனுடன் ஒன்றாக வேண்டும் என்று முயற்சிக்கின்றனர். அவர்களில் கருத்தின்படி இதுவே முக்தி அல்லது விடுதலை எனப்படுகிறது. முக்தியானது 5 வகைப்படும். அதில் குறைந்த முக்கியத்துவம் உடையது சாயுஜ்யமாகும், அதாவது பரமபுருஷருடன் ஒன்றாக கலப்பதாகும். பக்தர்கள் இது போன்ற விடுதலையை சிந்தை செய்வதில்லை, ஏனென்றால் உண்மையில் அவர்கள் புத்திமான்கள் ஆவர். அதே உலகில் பகவானை போல் வாழ்வது, அவரது துணைவராக அவர் பக்தியிலேயே வாழ்வது, அவரை போன்றே வளங்களை பெறுவது, மேலும் அவரை போன்றே உடல் தன்மைகளை பெறுவது என்று 4 வகை முக்திகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் நாட்டம் கொள்வதில்லை. அவர்கள் பரமபுருஷ பகவானையும் அவரது புண்ணிய செயல்களையும் புகழ்வது ஒன்றில் மட்டுமே நாட்டமுடையோராக இருக்கின்றனர். தூய பக்தி தொண்டில் என்பது சிரவணம், கீர்த்தனம் ஆகும். பகவானின் பெருமைகளை ஓதுவது மற்றும் கேட்பது போன்றவற்றில் உன்னத இன்பம் காணும் தூய பக்தர்கள் எந்த வகையான முக்தியை பற்றியும் கவலைப்படுவதில்லை. பாகவதம் 3வது காண்டத்தில் கூறியிருக்கின்றபடி அவர்களுக்கு 5 வகையான முக்திகளை அளித்தாலும் கூட அவர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நாளும் சம்மதியார். லோகாயத மனிதர்கள் தேவலோகத்தில் உள்ள தேவ இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் பக்தர்களோ அப்பௌதிக இன்பத்தினை உடனடியாக மறுத்தளிப்பர். பக்தர்கள் இந்திர பதவியை கூட கால் தூசாக கருதுவர். ஒரு பக்தன் இன்பம் அளிக்கும் லௌகீக நிலையை கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அளிக்கப்படும் என்பதில் நன்கறிவான். ஒருவன் இந்திரன், சந்திரன் அல்லது எந்த தேவருடைய பதவியினை எட்டி பிடித்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நிலையில் அவன் அதிலிருந்து வீழ்த்த பெறுவான். ஒரு பக்தன் இது போன்ற நிலையற்ற இன்பத்தில் விருப்பம் கொள்வதில்லை. வேதங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், பிரம்மதேவர், இந்திரன் போன்றவர்களெல்லாம் கூட சில நேரங்களில் தடுமாறி உள்ளனர். ஆனால் பகவானது உன்னத உறைவிடத்திலிருந்து ஒரு பக்தன் ஒரு நாளும் கீழே விடுவதில்லை. பகவானது லீலைகளை கேட்பதில் மூலம் உன்னத இன்பத்தினை ஒருவன் அனுபவிக்கும். இந்த உன்னத வாழ்க்கை நிலையின் கூட பகவான் சைத்தன்யரால் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. பகவான் சைத்தன்யரும் ராமானந்தராயரும் உரையாடி கொண்டிருந்த பொழுது ராமானந்தராயர் ஆன்மீக உணர்வு பெறுவதற்கு பல்வேறு வகையான யோசனைகளை கூறினார்.
ஆனால் பகவான் சைத்தன்யர் அவற்றையெல்லாம் நிராகரித்துவிட்டு ஒன்றை மட்டும் தூய பக்தர்களுடன் தொடர்பு கொண்டு பகவானின் பெருமைகளை கேட்டல் வேண்டும் என்று ஒரு கருத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டார். இதுவே குறிப்பாக காலத்திற்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும். ஒரு தூய பக்தர்களிடத்து இருந்து பகவானின் செயல்களை கேட்பதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுவே மனித இனத்திற்கான மிகவும் பெரிய நன்மையாக கருதப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஸோ இங்க வந்து முக்தி அப்படின்னு வரும்போது 5 விதமான முக்திகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சாயுஜ்ய, சாமீபிய, சாரூபிய, சாலோக்கிய, சாஷ்டி அப்படின்னு 5 விதமான முக்திகள். சாலோக்கிய அப்படின்னா பகவானுடைய லோகத்திலே இருக்கிறது. சாமீபிய பகவானுக்கு பக்கத்துல இருக்கிறது. சாரூபிய பகவானை போன்ற ரூபம் உடையது. சாஷ்டி பகவானை போன்ற செல்வ வளம். இந்த மாதிரியான முக்திகள்ல இத கூட பக்தர்கள் விரும்புறது இல்லையா? நம்முடைய நிலைமை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் முதுகு வலிச்சா கொஞ்சம் இப்படி சாஞ்சு உட்காந்துக்கலாமா அப்படிதான் இருக்கும். இதுதான் நம்மளுடைய நிலைமை. ஆனா நம்ம படிக்கிறதோ வந்து ரொம்ப பெரிய விஷயங்களை படிக்கணும். ஆனா நடைமுறை வாழ்க்கையில நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே நம்ம இந்த முக்தியெல்லாம் நம்ம விரும்புறது கிடையாது, நான்லாம் தூய பக்தர் ஆயிட்டேன் அப்படின்னா நம்ம கற்பனை பண்ணிக்கூடாது. இதெல்லாம் வந்து தூய பக்தர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய நிலைமை பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல இருக்கிற இன்பங்களே நம்ம வந்து இன்னும் அந்த இதுவே நமக்கு இன்னும் போகல. இந்த உலக இன்பத்தினுடைய ஆசைகளே நமக்கு இன்னும் போகல. நம்ம இன்னும் தூய்மை அடையல. ஆனா இது வந்து தூய்மை அடைந்த பக்தர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அழகான ஒரு பாசுரம் ஞாபகம் வருது. பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரகேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு படித்தார் இல்லையா? அதான் அந்த பாசத்துடைய விளக்கம் மாதிரிதான் இருக்கு இந்த பொருளுரை. சோ அந்த ஒரு இந்திர பதவி, அந்த பதவி, எந்த பதவியும் எனக்கு வேண்டாம். எப்பவுமே நான் இந்த மாதிரி பாடிக்கிட்டே இருக்கேன். உங்களுடைய தேக வர்ணனை, உங்களுடைய அழகு, இதெல்லாத்தையும் நான் உங்களுடைய புகழ் இதெல்லாம் நான் பாடிக்கிட்டே இருக்கேன். ஸ்ரவணம் கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுவே போதும். வேற எந்த பதவி, இந்திர பதவி, சந்திர பதவி, அந்த பதவி, இந்த பதவி, ஒரு பதவி வேண்டாம் அப்படின்ட்டு ஆழ்வார். சோ அந்த மாதிரி பக்தர்கள், தூய பக்தர்கள் இந்த 4 வகை முக்திகளை கூட மறுக்கிறாங்க. சாயுஜ்ய முக்தியை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. அது அவங்களுக்கு வந்து நரகம் மாதிரி. சோ அதனால பகவானுடைய லீலைகளை கேட்கறது வந்து அவ்வளவு அற்புதமானது. கஜேந்திரனுடைய பிரார்த்தனையில கூட வரும். ஏகாந்தினோ யஸ்ய ந கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாக அத்யத்புதம் தச்சரிதம் சுமங்களம் காயந்த ஆனந்த சமுத்திரமக்னாக அப்படின்னு கஜேந்திரன் பிரார்த்தனை செய்யறார். சோ உங்களுடைய இந்த சரித்தம் இருக்கே, அத்யத்புதம் தச்சரித்தம் சுமங்கலம், மங்களம் கூட கிடையாது, சுமங்கலம் அப்படிங்கிறார். ரொம்ப மங்களகரமானது, கேட்டுக்கிட்டே இருக்கலாம், உங்களுடைய லீலைகளை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கஜேந்திரன் வந்து பிரார்த்தனை பண்றார். காமம் பவக ஸ்வவிருஜினை விரயேஷு நகஸ்டாத் சேதோ நிவத்யதி முதே பதயோரமேத வாசஸ்தனஸ்துலசிவத் யதிதேங்கிரி சோபாக பூர்யேதே குணகனை யதி கர்ணரந்திரக. ஓ பகவானே, உம்மை வணங்குகிறோம். நீங்கள் எங்களை எந்த நரக நிறையுடைய வாழ்க்கையில் பிறக்கச் செய்தாலும் எங்களது இதயங்களும் மனங்களும் உமது திருவடி தாமரைகளின் தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கும் வரை எமது வார்த்தைகள் உமது செயற்கரிய செயல்களை பேசுவதினால் துளசி இலைகள் உமது திருவடி தாமரைகளுக்கு அர்ப்பணிக்கப்படும் பொழுது எவ்வாறு எழில் பெறுகின்றனவோ அதுபோல் அழகு செய்யப்படுகின்றன. மேலும் எமது செவிகளோ எப்பொழுதும் உமது உன்னத குணங்களின் பாடல்களை கேட்டுக்கொண்டுள்ளன. எந்த அளவுக்கு அவங்க வந்து மாறிட்டாங்க பாருங்க. பகவானுடைய அந்த உருவ அம்சத்தை ஏத்துக்கிட்ட உடனே அவங்களால வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை செய்ய முடிகிறது. சோ நரகத்துக்கே நீங்க எங்களை அனுப்பினாலும் சரி, அங்கேயும் நாங்க போய் என்ன பண்ண போறோம், உங்களுடைய புகழை பாடிக்கிட்டே இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறோம். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். 4 குமாரர்களும் இப்பொழுது தமது பணிவான வணக்கங்களை முழுமுதற் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் பகவானின் மற்ற 2 பக்தர்களை செருக்குடன் சபித்ததே இதன் காரணமாகும். ஜெயன் மற்றும் விஜயன் என்னும் 2 வாயிற்காவலர்களும் அவர்களை வைகுண்ட லோகத்தில் நுழையவிடாது தடுத்ததின் மூலம் குற்றவாளிகளேயாவர்.
ஆயினும் வைணவர்களான 4 குமாரர்களும் ஆத்திரத்தினால் அவர்களை சபித்திருக்க கூடாது. இந்நிகழ்ச்சிக்கு பிறகு பகவானின் பக்தர்களை சபித்ததின் மூலம் தாம் தவறு செய்து விட்டோம் என்பதை நால்வரும் உணர்ந்தனர். அதனாலேயே அவர்கள் பகவானுக்கு செய்த பிரார்த்தனையில் நரகத்தில் வாழும் வாழ்க்கை நிலை தங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட தமது மனம் பகவான் நாராயணரின் திருவடி தாமரைகளுக்கு செய்யும் பக்தி தொண்டின் ஈடுபாட்டில் இருந்து ஒரு நாளும் மாற்றமடையக்கூடாது என்கின்றனர். பகவானின் தொண்டில் தொடர்ந்து ஈடுபடும் நிலை எய்திய பிறகு பகவானின் பக்தர்கள் எந்தவிதமான வாழ்க்கை நிலையினை கண்டும் அஞ்சுவதில்லை. நாராயண பர அல்லது முழுமுதற் கடவுளான நாராயணரின் அந்த பக்தர்கள் ந உதசன பிப்யதி பாகவதம் 6.17.28 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நரகத்திற்கு செல்வதற்கு கூட அஞ்சுவதில்லை. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதே அதற்குரிய காரணமாகும். ஆதலினால் உலக வாழ்வில் சொர்க்கமோ அல்லது நரகமோ இரண்டுமே அவர்களுக்கு ஒன்றுதான். ஏனென்றால் இரண்டுமே உலக இன்பத்தை நாடுபவையே. இந்த 2 இடங்களிலுமே பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபாடு என்பது கிடையாது. ஆகையினால் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சொர்க்கம் நரகம் என்ற பேதமெல்லாம் இல்லை. லோகாயதவாதிகள் மட்டுமே ஒன்று மற்றொன்று என்று தேர்வு செய்கின்றனர். இந்நான்கு பக்தர்களும் பகவானுக்கு செய்த பிரார்த்தனையில் தாங்கள் பக்தர்களை சபித்ததினால் நரகத்திற்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் கூட தாங்கள் பகவானின் பக்தி தொண்டினை ஒரு நாளும் மறவாதிருக்க வேண்டும் என்கின்றனர். பகவானின் உன்னத அன்பு தொண்டானது மனம், வாக்கு, காயம் என்னும் 3 வழிகளில் செய்யப்படுகிறது. இங்கே முனிவர்கள் தமது பிரார்த்தனையில் தங்களது வார்த்தைகள் பரமபுருஷ பகவானின் பெருமைகளை எப்பொழுதும் போற்றி புகழ்வதிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும் என்கின்றனர். ஒருவன் அணி அலங்காரங்களுடனும் எதுகை மோனைகளோடும் பேசலாம், அல்லது ஒருவர் இலக்கண சுத்தமாக பேசுவதில் திறமையுடையவராக இருக்கலாம். ஆயினும் ஒருவனது வார்த்தை பகவானின் பெருமைகளை போற்றுவதில் ஈடுபட்டிருக்கவில்லை என்றால் அவற்றில் சுவையும் இருக்காது, அவற்றால் பயனும் இருக்காது. இங்கே துளசி இலைகளை பற்றி உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துளசி இலையானது அதன் மருத்துவ குணம் அல்லது நோய்க்கிருமிகளை அழிப்பது போன்ற நோக்கில் கூட மிகவும் பயனுடையதாகும். அது புனிதமானதாக கருதப்படுவதோடு பகவானின் தாமரை திருவடிகளுக்கும் அர்ப்பணிக்கப்படுகின்றது. துளசிக்கு இது போன்று எண்ணற்ற நல்ல குணங்கள் உண்டு. ஆயினும் அது பகவானின் திருவடி தாமரைகளுக்கு அர்ப்பணிக்கப்படவில்லை என்றால் அதற்கு இத்துணை முக்கியத்துவம் மதிப்பும் இருந்திருக்க முடியாது. இதுபோல் ஒருவன் லோகாயதவாதி பாராட்டும்படி அணி அலங்காரத்தோடும் இலக்கண சுத்தமாகவும் பேசலாம். ஆயினும் அவனது வார்த்தைகள் பகவானின் தொண்டிற்கு அர்ப்பணிக்கப்படவில்லை என்றால் அவை பயனற்றவையே ஆகும். செவியிலுள்ள துளை மிகவும் சிறியது. ஒரு முக்கியமற்ற ஒளியினால் கூட அது நிரப்பப்படும். எவ்வாறு அச்செவிகள் உயர்ந்த ஒளியதிர் உடைய பகவானின் பெருமையினை பெறக்கூடும்? இதற்கான பதில் செவிகளின் துளைகள் வானத்தை போன்றவை என்பதே. வானம் நிரப்பப்பட முடியாததாகும். அதுபோல் செவியின் குணம் என்னவென்றால் ஒருவன் பல்வேறு விதமான ஒளியதிர்வுகள் மழை போல் பெய்தாலும் செவிகள் மேலும் மேலும் அதிர்வுகளை பெறுவதற்குரிய திறனுடையவையாகும். பகவானின் பெருமைகளை தொடர்ந்து கேட்கும் வாய்ப்பு கிடைக்குமென்றால் ஒரு பக்தன் நரகத்திற்கு செல்வதற்கு கூட அஞ்சுவதில்லை. இதுவே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஓதுவதின் பயனாகும். ஒருவன் எந்நிலையில் வேண்டுமென்றாலும் வைக்கப்படலாம். ஆனால் கடவுள் அவனுக்கு ஒரே கிருஷ்ண என்று அவனுக்கு ஹரே கிருஷ்ண என்று ஓதுவதற்குரிய தனி சிறப்பினை அளித்திருக்கிறார். ஒருவன் எந்த விதமான வாழ்க்கை நிலையிலும் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தான் என்றால் அவன் வாழ்க்கையில் துக்கம் என்பதே அடைவதில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நாரதர் வியாசருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய முதல் காண்டத்துல ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. ந யத் வச்சஸ் சித்ரபதம் ஹரேர்யசோ ஜகத் பவித்ரம் பிரகநீத கர்ஹிசித் தத் வாயசம் தீர்த்தம் உஷந்தி மானசா ந யத்ர ஹம்ச நிரமந்தி உஷிக்ஷயாக அப்படின்னு. என்ன அர்த்தம்? ந யத் வச்சஸ் சித்ரபதம் ஹரேர்யசோ. சித்திரபதம் அப்படின்னா ரொம்ப அலங்காரமான வார்த்தைகள், இலக்கண சுத்தமா. நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, தமிழ்னா அப்படியே கலப்படம் இல்லாம முழுமையா தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் அதை பாராட்டுறாங்க. நீங்க எந்த ஆங்கில வார்த்தையும் கலக்காம தமிழ் பேசுறீங்க அப்படின்னு சில பேர் பாராட்டுறாங்க.
சித்திரபதம், அழகா பேசுறது, இலக்கண சுத்தமா பேசுறது, அதுக்கப்புறம் அலங்காரமா பேசுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? சில பேர் பேசும்போது ரொம்ப எதுகை மோனையோட பேசுறது, இதெல்லாம் பேசினா கூட அது பகவானுடைய புகழ சொல்றதுக்காக இல்லை அப்படின்னா அது வந்து என்னது? வாயசம் தீர்த்தம். வாயசம் தீர்த்தம்னா என்ன அர்த்தம்? காக்கைகள் கூடுகின்ற இடம். அது யார் கூடுற இடம்? காக்கைகள். காக்கை எங்க இருக்கும்? காக்கை எங்க இருக்கும்? கழிவு பொருள் இருக்கிற இடத்துல, குப்பையில தான் இருக்கும். அசுத்தமான இடத்துலதான் காக்கைகள் இருக்கும். சோ அங்க வந்து பரமஹம்சர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல தத்வா விசர்கோ ஜனதா கவிப்ளவோ யஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்ரவதி அபி நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி யர்ஷன்மந்தி காயந்தி கிருணந்தி சாதவக. இந்த ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகம் அடுத்தடுத்து நாரதர் சொல்றார். அந்த ஸ்லோகத்துல என்ன செஞ்ச? தத்வா விசர்கோ ஜனதாக விப்ளவோ. இந்த ஸ்லோகம் வந்து பிரபுபாதர் அவருடைய ஒவ்வொரு முன்னுரையிலையும் இந்த ஸ்லோகத்தை கொடுக்குறார். நீங்க எந்த கேண்டோ எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, அந்த பிரபுபாதர் எழுதியிருக்கிற அந்த இதுல வந்து இந்த ஸ்லோகம் வந்து கொடுத்திருப்பார். தத்வா விசர்கோ ஜனதாக விப்ளவோ, இந்த ஸ்லோகத்தை கொடுத்திருப்பார். சோ அப்ப அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன? ஒவ்வொரு வார்த்தையும் தப்பு தப்பா இருந்தாலும், ஒவ்வொரு ஸ்லோகமும் தப்பு தப்பா இருந்தாலும் அது வந்து பகவானுடைய புகழை பாடக்கூடியது அப்படின்னா அப்போ அது வந்து மிக பெரும் அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தியவதி அபி. யஸ்மின் பிரதிஸ்லோகம்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் அபத்தமா இருந்தா கூட அது வந்து பகவானுடைய புகழை பாடக்கூடியது அப்படின்னு சொன்னாக்க ஷண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவக அப்படின்னு நாரதர் சொல்றார். சோ அதனால பேச்சுல இருக்கிற அலங்காரம், பேச்சினுடைய கவர்ச்சி இதெல்லாம் முக்கியம் கிடையாது, கருத்து தான் முக்கியம். எப்பவுமே வந்து உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசுறவங்க வந்து டேஞ்சரஸ் பர்சன்ஸ். நம்ம அறிவை தூண்டுற மாதிரி இருக்கணும். அந்த 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 வார்த்தைகள் நம்மளுடைய அறிவை, உண்மையை வந்து உணர வைக்கிறதுக்கு நம்ம அறிவை தூண்டுற மாதிரி இருக்கணும். பட் இந்த உலகத்துல யாருமே அப்படி பேசுறது கிடையாது. எல்லாரும் உணர்ச்சியை தூண்டிதான் காசு பாக்குறாங்க, அவங்க உணர்வுகளை தூண்டிதான் காசு பாக்குறாங்களே தவிர அறிவை தூண்டுற மாதிரி யாரும் பேசுறது கிடையாது. நான் இத வந்து இஸ்கான்ல தான் நான் இந்த டிஃபரன்ஸ் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன். மத்த பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணுல தண்ணி வர்ற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நம்மளுடைய அறிவை தூண்டக்கூடிய வார்த்தைகள் இருக்கே, இந்த உண்மையான வார்த்தைகள் இருக்கே, அதுதான் நம்ம உள்ளத்தை தொடும். நம்ம திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா நம்ம திருந்தவே முடியாது. எவ்வளவு உபன்யாசம் கேட்டாலும் சரி, நம்ம என்னென்ன கேட்டிருந்தாலும் சரி, 1% கூட நம்ம வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காது. 4 நாள் வேணா கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நம்ம அந்த ஒரு உத்வேகத்துல நான் இவ்வளவு எல்லாம் சொல்றாங்கப்பா, டெய்லி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்துல 4 நாள் கோயிலுக்கு போயிருக்கலாமே தவிர மற்ற எந்த அனர்த்தங்களும் நம்மளை விட்டு போகவே போகாது. அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். சரி, சனிக்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டோமா, ஞாயிற்றுக்கிழமை சினிமா போ, அங்க போ, இங்க போ, இப்படியேதான் வாழ்க்கை போயிட்டே இருந்திருக்குமே தவிர ஏன் வெறும் உணர்ச்சிகள் மட்டும்தான் தூண்டப்படுகின்றன, அறிவு அங்க எந்த வேலையும் கிடையாது. ஆனா இஸ்கான் பக்தர்கள் ரொம்ப எளிமையான முறையில பேசினா கூட, ரொம்ப அப்படின்னு அலங்காரம் எல்லாம் இல்லாம பேசினா கூட அறிவை தூண்டக்கூடிய வார்த்தைகள், பிரபுபாதருடைய வார்த்தைகள். அதுதான் நம்ம பொருளுரை படிக்கிறோம். எதுக்காக பொருளுரை படிக்கிறோம்? பிரபுபாதருடைய வார்த்தைகளை நம்ம நேரடியா கேட்கும் போது நம்மளால நமக்கு புரியாது நம்ம மனசு எந்த அளவுக்கு தூய்மை அடையுது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் உணர முடியும். நம்மளுடைய தூய்மையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து உணர முடியும். சோ அதனால ஒரு பக்தன் எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டே இருந்தார் அப்படின்னாக்கா அவருக்கு வீழ்ச்சி அப்படிங்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தன், சின்ன வயசுதான் அவரு, ஏதோ அறியாமல் ஒரு தவறு செய்ததுனால சிறைக்கு போக நேர்ந்த ஒரு கதி அவருக்கு ஏற்பட்டது. வெளிநாட்டுல இருந்தார். ஒரு சின்ன தவறு, அந்த தவறுனால சிறையில அடைக்கப்பட்டார். அப்போ அந்த சிறைச்சாலையில 6 மாசம் இருந்த போது கடுமையா அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். வேற அந்த சிறையில வந்து பிரசாதம் கிடையாது, சிறையில ஏகாதசி ஃபாலோ பண்றது கஷ்டம், நாள் கிழமெல்லாம் தெரியாது. அதே சமயத்துல பகவானுடைய விக்கிரகங்களை இந்த படத்தையோ வச்சுக்க முடியாது, எல்லாத்தையும் அவர்கிட்ட பிடிக்கிட்டாங்க, போன் கூட கிடையாது. ஆனா அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அவரை காப்பாற்றியது. திரும்ப வெளியில வரும்போதும் அதே பக்தராக வெளியில வந்தார். இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது, உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத. ரொம்ப ஏன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய சக்தி அந்த மாதிரி. யார் ஒருத்தர் ஹரே, நம்ம வீட்டுல இருக்கோம், ஜாலியா இருப்போம், இஷ்டத்துக்கு சொல்றோம், கம்ஃபர்டபுளா உட்காந்து சொல்றோம், அதனால நமக்கு சில சமயத்துல அதோட சீரியஸ்னஸ் வந்து புரியறது கிடையாது. வாழ்க்கையினுடைய பல நிலைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. ஒருத்தர் சந்திக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணா
அதனால பகவானுடைய திருநாமம் இருக்கே அது கெட்டியா பிடிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு. நரகத்துக்கு போனாலும் சரி, சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, ஸ்வர்க அபவர்க்க நரகேஸ்வர அபிதுல்யார்த்த தர்ஷினக நாராயண பரா அப்படிதான் இருப்பார் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். பிராதுஷ்சகர்த்தயத்கிதம் குருஹூத ரூபம் தேனேச நிவృத்திம் அவாபுர் அலம் திருஷோனக தஸ்மாகிதம் பகவதே நமகித் விதேம யோனாத்மனாம் துருதயோ பகவான் பிரதீதக. ஓ வணங்குதற்குரிய பகவானே, ஆகையினால் நாங்கள் எமது மரியாதைக்குரிய வந்தனங்களை நீர் எங்கள் முன் மிகவும் அன்புடன் வெளிப்படுத்தி இருக்கும் முழுமுதற் கடவுளின் நித்திய வடிவத்திற்கு அர்ப்பணிக்கின்றோம். உமது மிக உயர்ந்த நித்திய வடிவத்தினை அறிவற்ற மூடல்களால் காண இயலாது. ஆயினும் நாங்கள் எமது மனதாலும் பார்வையாலும் அதனை தரிசிப்பதில் மிகுந்த மனநிறைவு அடைகிறோம். தப்பு பண்ணிட்டோம், உங்களுடைய பக்தர்களை சபிச்சிருக்க கூடாது, இந்த தவறை நாங்க செய்துட்டோம். ஆனா நீங்க என்ன எங்களை எங்க அனுப்பிச்சாலும் சரி, நாங்க அங்க போய் இனிமே இந்த பக்தியை நாங்க விடவே மாட்டோம், நாங்க தொடர்ந்து பக்தி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அருவவாதிகளை முட்டாள்கள் சொல்றாங்க. இதனால் இவங்க அருவவாதிகளா இருந்தாங்க, அந்த நிலையிலேருந்து வெளியில வந்தோம்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சோ அதனால இந்த பிரார்த்தனையை அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்நான்கு முனிவர்களும் தங்களது ஆன்மீக வாழ்வின் ஆரம்பத்தில் அருவவாதிகளாகவே இருந்தனர். அவர்களது தந்தையும் ஆன்மீக குருவான பிரம்மதேவரின் கருணையினால் அவர்கள் பகவானான் என்றும் அழியாத ஆன்மீக வடிவத்தினை உணர்ந்து கொண்டனர். அதனால் முற்றிலும் திருப்தி அடைந்தனர். அதாவது அருவ பிரம்மம் அல்லது உள்ளிருக்கும் பரமாத்மாவை விரும்பும் உயர்ந்த ஞானிகள் கூட அதில் முழு திருப்தி அடையாது, மேலும் அதிக நாட்டமுடையவர்களாகவே இருக்கின்றனர். அவர்கள் மனத்தளவில் திருப்தி அடைந்த போதிலும் அவர்களின் விழிகள் மேலும் மேலும் நாடுகின்றன. இம்மனிதர்கள் முழுமுதற் கடவுளை உணரும் நிலை பெற்றவுடன் அவர்கள் எல்லா விதங்களிலும் திருப்தி அடைகின்றனர். இதனையே அவர்கள் பக்தர்களாக மாறி பகவானின் திருவடி வடிவத்தை தொடர்ந்து காண விரும்புகின்றனர் என்றும் கூறலாம். இதனையே பிரம்ம சம்ஹிதை தனது விழிகளில் அன்பு என்னும் மை தடவி கிருஷ்ணரின் மீதுள்ள அன்பில் வளர்ச்சியடைந்த ஒருவன் பகவானின் என்றும் அழியாத வடிவத்தினை தொடர்ந்து காண்கிறான் என்று உறுதி செய்கிறது. இது தொடர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தையான அனாத்மனம் என்பது தங்கள் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாது யுக்தினால மாதாஜி, யூத்தினால் போட்டிருக்கு. என்ன மாதாஜி? யுக்தினாலன்னு போட்டிருக்கு மாதாஜி. யூகத்தினால் பகவானுடன் நித்திய வடிவத்தினை கண்டு இன்புறும் பாகியம் பெறுவதில்லை. அருவவாதிகளுக்கும் யோகிகளுக்கும் பகவான் எப்பொழுதும் யோகமாயை என்னும் திரையினால் மூடப்பட்டிருக்கிறார். பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்பூமியில் தோன்றிய பொழுது அவர் எல்லோராலும் பார்க்கப்பட்டார். ஆனால் அருவவாதிகளும் யோகிகளும் அவரை காண முடியவில்லை. காரணம் அவர்களிடம் பக்தியுடைய பார்வை இல்லாமே என்று கூறுகிறது. அருவவாதிகள் மற்றும் யோகிகளின் கொள்கை என்னவென்றால், பகவான் உருவமற்றவராக இருந்த போதிலும் அவர் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை மாயுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது எடுக்கிறார் என்பதாகும். அருவவாதிகள் மற்றும் யோகிகளின் இக்கருத்தே அவர்கள் முழுமுதல் கடவுளை அவர் இருக்கின்ற நிலையிலேயே காண விடாது தடுக்கின்றது. ஆகையினால் பகவான் இது போன்ற பக்தர் அல்லாதாரின் விழிகளுக்கு எட்டாத தூரத்திலேயே எப்பொழுதும் இருக்கிறார். இந்நான்கு குமாரர்களும் பகவானிடத்தில் மிகுந்த கட்டுப்பாடுடையராகி தங்களது மரியாதைக்குரிய வந்தனங்களை அவருக்கு மேலும் மேலும் சமர்ப்பித்தனர். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் கடவுளின் பரலோக வர்ணனைகள் என்னும் தலைப்பை கொண்ட 15வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ரொம்ப மங்களகரமா இந்த அத்தியாயத்தை நாம நிறைவு செய்திருக்கோம். 15வது அத்தியாயத்தை பல விஷயங்களை பல பாடங்களை இந்த அத்தியாயத்துல நாம கத்துக்கிட்டோம். வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும், அங்க இருக்கிற மலர்களுடைய தன்மை என்ன, அங்க இருக்கிற பறவைகளுடைய தன்மை என்ன, வைகுண்ட லோகத்துக்கு யார் போக முடியும் யார் போக முடியாது, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பக்தர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் அதை பகவான் தீர்க்கறதுக்காக வந்திருக்கார். அதை எப்படி அவர் தீர்க்க போறார், யார் பக்கம் பேச போறார், இவங்க பக்கம் பேச போறாரா அவங்க பக்கம் பேச போறாரா, யார் பக்கம் பேச போறார், என்ன ஆகுது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடுத்த சாப்டர்ல நமக்கு இருக்கு. ஸோ அதை நாம தொடர்ந்து படிப்போம். அப்போ இந்த பொருளுரையில பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஸ்லோகம் வந்துருச்சு. ஓகே, எந்த ஸ்லோகம் பிரம்ம சம்ஹிதை ஸ்லோகத்துல எந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு?
அது இல்ல, இந்த பொருளுரையில ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்காரு. இப்ப அந்த ஸ்லோகம் மெமரி பண்ணதுனால இந்த பொருளுரை படிக்கும் போது ஸ்லோகம் ஞாபகம் வந்ததா வரலையா? வந்தது இல்லையா? இதுதான் மெத்தட். இது வந்து நம்ம வந்து அந்த ஸ்லோகத்தை அர்த்தம் புரிஞ்சு ஒரு பிரார்த்தனையோட நம்ம வந்து மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பா பிரபுபாதர் பொருளுரை படிக்கும் போது அந்த ஸ்லோகம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம். அதனால உங்க ஸ்லோகம் சொல்றாங்க உங்க பெரிய பக்தர் அப்படிலாம் கிடையாது. ஸ்லோகம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா பகவான் முன்னாடி நம்ம வந்து அதை சொல்லலாம். பூ கட்டிட்டு இருக்கும் போதோ சமைக்கும் போதோ ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிர சொல்லிக்கிட்டே நம்ம பாட்டு பண்ணிட்டே இருக்கலாம். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிக்கிட்டே பண்றது உத்தமம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்றதும் பிரபுபாதர் வந்து பிரம்ம சம்ஹிதையை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. ஒவ்வொரு பொருளையும் பிரம்ம சம்ஹிதையை கோட் பண்றாரு. அதனால பிரம்ம சம்ஹிதையை மெமரைஸ் பண்றது வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். சோ எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்தது ஜென்யூனா இந்த பொருளுரை படிக்கும் போது பிரேமாஞ்சன சுரித்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்தது? ஓகே, மீனா மாதாஜி, பத்மா மாதாஜி, அப்புறம் வேற யாருக்கு ஞாபகம் வந்தது? 2 பேருக்கு தான் ஞாபகம் வந்ததா? ஓகே, சம்பூர்ண மாதாஜி. சோ பரவாயில்ல. சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பொருளுரை படிக்கும் போது ஆழ்ந்து பிரபுபாத பர்போட் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா ஒரு ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் தான். சோ அதனால நம்ம அது ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரிலேட் பண்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம மனசுல அது பதியும். இந்த பதியத்தான் நம்ம மனசு தூய்மை அடையுமே தவிர வேற வழி ஒண்ணும் கிடையாது. நம்ம தூய்மை அடையறதுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. சோப்பு போட்டெல்லாம் அது என்ன பண்ண முடியாது, கிளீன் எல்லாம் பண்ண முடியாது. ட்ரெஸ்ல அழுக்கு இருந்தா சோப்பு உப்பு போடலாம், அந்த டிடர்ஜென்ட் இந்த டிடர்ஜென்ட் ஏதாவது போடணும். மனசை வேற எப்படி தூய்மை பண்றது? வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி பகவானை பத்தின லீலைகள், அவருடைய அந்த புகழாரங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது மூலமா தான் நம்ம வந்து தூய்மை பண்ணலாம். சோ ஒருத்தருக்கு திருப்தி அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படின்னா பகவானுடைய திவ்யமான ரூபத்தை ஏற்றுக்கும் போதுதான் அவருக்கு திருப்தி கிடைக்கும். சோ அப்போ அவர் இன்னும் மேலும் மேலும் அந்த பகவானை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாரே தவிர பௌதிக விஷயங்கள்ல அவருக்கு நாட்டம் இருக்காது. ஆனா இந்த அருவவாதிகள், மாயாவாதிகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த ரூபம் பகவானுடைய இந்த உருவம் அப்படிங்கிறது மாயையினுடைய ஒரு கலப்புனால ஏற்பட்டது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுதான் செய்யற அபராதம் அப்படின்னு நீங்க வந்து சொல்றாரு. சோ அதனால இந்த மாயாவாதிகளுடைய சகவாசம் நமக்கு கூடாது, அவங்க பகவானுக்கு அபராதம் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் எத்தனை பேர் மெமரைஸ் பண்ணீங்க? பிரம்ம சம்ஹிதாவோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நிறைய பேர் பண்ணிருக்கலாம். எஸ் மாதாஜி. சுபமலர் மாதாஜி. நான் பண்ணிட்டேன் மாதாஜி. உமா. சரி சரி. யார் சொல்றீங்க? குணவதி மாதாஜி சொல்றீங்களா? சொல்லுங்க. சொல்றேன் மாதாஜி. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வ காரண காரணகம் ஈஸ்வரः பரமः கிருஷ்ணः சச்சிதானந்த விக்கிரகः அநாதிராதிர் கோவிந்தः சர்வ காரண காரணம். Thank you மாதாஜி. எஸ் அகிலம். மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. வெயிட் பண்ணுங்க. விக்கிரகः அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். Thank you மாதாஜி. எஸ் உமா மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வர பரம கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் சிந்தாமணி பிரகர சத்மசு அது நாளைக்கு, இன்னைக்கு இல்ல நாளைக்கு. சரியா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஈஸ்வரः கிருஷ்ணः பர சச்சிதானந்த விக்கிரக ஈஸ்வர பரம கிருஷ்ண ஈஸ்வரः பரம கிருஷ்ணः சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். ஹரே மாதாஜி. எஸ் சுபமலர் மாதாஜி. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த காரண காரணம் சர்வ காரண காரணம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தென்மொழி மாதாஜி. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். Thank you மாதாஜி. Thank you. Thank you. சுஜாதா மாதாஜி. சுஜாதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வர கிருஷ்ண
ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஓகே, இப்ப நாளைக்கு இல்ல நாளைக்கு 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க, ஒன்னும் அர்ஜென்ட் கிடையாது. அடுத்த ஸ்லோகம் வந்து நான் சாண்ட் பண்றேன், அது கேட்டுக்கோங்க. புக் இருக்கிறவங்க புக்ல பாத்துக்கலாம். மாதாஜி நான் படிக்கிறேன். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. சிந்தாமணி பிரகர சத்பசு கல்ப விருக்ஷ லக்ஷாவ்ரதேஷு சுரபிரபிபாலயந்தம் லக்ஷ்மீ சஹஸ்ரசத சம்பிரம சேவ்யமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சோ இதோட அர்த்தம் வந்து ரஃபா சொல்றேன், நீங்க புக்ல பாத்துக்கோங்க. அந்த கோலோக தாமம் வந்து சிந்தாமணி கற்களால ஆனது. சிந்தாமணி பிரகர சத்மஷு, அங்க இருக்கக்கூடிய மரங்கள் வந்து கற்பக விருட்சங்கள், நம்மளுடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய கற்பக விருட்சங்கள். அங்க பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? லக்ஷா விரதேஷு சுரபீர் அபிபாலயந்தம். பாலயந்தம் அப்படின்னாக்க பசுக்களை வந்து பராமரிக்கிறார். என்ன பசுக்களை பராமரிக்கிறார்? சுரபி பசுக்கள். 1-2 பசுவா இருக்கா? லக்ஷா விரதேஷு, லட்சக்கணக்கான சுரபி பசுக்களை பகவான் அங்க வந்து மேய்ச்சிட்டு இருக்கார். அப்போ அந்த பகவானுக்கு லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவியமானம். சஹஸ்ர சத, சஹஸ்ரனா 1000, சதனா 100 இல்லையா? இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள் அங்க பகவானுக்கு சம்பிரம சேவியமானம், ரொம்ப பணிவோட சேவை பண்ணிட்டு இருக்காங்க. சோ பகவானுடைய சேவை எப்படி பண்ணணும்? பணிவோட பண்ணணும், அகங்காரத்தோட பண்ணக்கூடாது. நான் பெரிய ஆளு, எனக்கு இவ்வளவு தெரியும், நான் தான் சூப்பரா சமைப்பேன், நான் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்டா மாலை கட்டுவேன், நான் தான் வந்து ரொம்ப அழகா தரையை துடைப்பேன், என்ன மாதிரி கிளீனா யாராலையும் துடைக்க முடியாது, இந்த மாதிரி அகங்காரத்தோட பண்ணக்கூடாது. பணிவோட செய்யணும். பகவானுடைய சேவையை மண்டையில அப்பப்ப தட்டிக்கணும். மண்டையில தட்டிக்கிட்டு பகவான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். இது என்னுடைய அகங்காரத்தினால வந்த சேவையா இருந்தா கூட அந்த பணிவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். சோ அந்த நம்ம கிட்ட அகங்காரம் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த பிரார்த்தனை நம்மளால பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம பணிவா இருப்போம், நம்மளே நினைச்சுக்குவோம். சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப ஹம்பிள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்படி சொன்னாலே பணிவு இல்லைன்னு அர்த்தம். நான் ரொம்ப பணிவா இருக்கேன், நான் ரொம்ப ஹம்பிளா இருப்பேன் அப்படின்னு சொன்னாலே அங்க பணிவு இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்மள யாராவது இந்த மாதிரி பாராட்டணும்னு எதிர்பார்க்கறது. நீங்க ரொம்ப பணிவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாம்மா நான் ரொம்ப பணிவு அப்படின்னு சொன்னா அதுவே பணிவு இல்லைன்னு தான் அர்த்தம். சோ நமக்குள்ள அந்த அகங்காரம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கத்தான் இருக்கு, அது போகணும். அதனால இந்த வார்த்தை சம்பிரம சேவியமானம், லட்சக்கணக்கான லக்ஷ்மிகள் அந்த பகவானுக்கு பணிவோட சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு பிரம்மா வந்து சொல்றாரு. சரியா? ஒரு 2 days டைம் எடுத்துக்கலாம், இன்னும் அவசரம் இல்லை. பொறுமையா வந்து ஒரு லைன் ஒரு நாள் மெமரி பண்ணா கூட, ஒரு லைன் நமக்கு காமன், கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி காமன் நமக்கு. அதனால மத்த 3 லைன் தான் மெமரி பண்ணணும். பொறுமையா மெமரி பண்ணுங்க, பக்தியோட பண்ணுங்க. காம்படிஷன்லாம் நமக்குள்ள கிடையாது. எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் பகவானுடைய புகழை பாடணும், அதுதான் வந்து நோக்கம். வேற எதுவும் இதுல வந்து கிடையாது. ஓகேவா? சரி, இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள்? ஓகே, யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லை இன்னைக்கு. சரியா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி, நீங்க 5 வகையான முக்திகள் சொன்னீங்கல்ல ஆமா ஆமா. அந்த அசுரர்களுக்கு எல்லாம் பகவான் வந்து சாயுஜ முக்தி தான் கொடுக்கறாங்க. அது அத கொஞ்சம் விளக்குறீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா மாதாஜி? பகவானால கொல்லப்படுற அசுரர்கள் அந்த முக்தி அடைகிறாங்க, சாயுஜ்ய முக்தி அடைகிறாங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் என்ன கிடைச்சது? பகவானுடைய கோலோக விருந்தாவனத்திலே ஒருத்தருக்கு முக்தி கிடைச்சது. யாருக்கு? ஒரே ஒரு அசுரருக்கு மட்டும் கிடைச்சது. யாருக்கு கிடைச்சது? நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், வேண்டியவங்க தான். யார் சொன்னது? பூத்தனா யார் சொன்னது? ஓகே, பூத்தனாவுக்கு கிடைச்சது. பூத்தனாவுக்கு பகவான் வந்து தாய் ஸ்தானத்தை கொடுத்தார். அஹோபஹீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிஹாம்சயா பாயயத் அசாத்வி லேபே கதிம் தாத்ரி முதிதம் கதோன்யம் கம் வா தயாளும் சரணம் ரஜேம. உத்தவர் சொல்றார் இந்த ஸ்லோகத்தை.
அப்பா இந்த பகவான் மாதிரி யாருப்பா கருணையானவங்க இருக்காங்க, இவரை விட்டு நான் வேற யார்கிட்ட போய் அடைக்கலம் எடுத்துக்க முடியும்? தன்னை கொல்ல வந்த அந்த அந்த அரக்கிக்கே என்ன கொடுத்தார்? தன்னுடைய தாய் அப்படிங்கிற ஸ்தானத்தை கொடுத்தாரே. அதனால பூத்தனாவுக்கு மட்டும் பகவானுடைய லோகத்துல அந்த முக்தி கிடைச்சது. ஆனா மற்ற அசுரர்கள் எல்லாம் இந்த சாயுஜ்ய முக்தியைத்தான் அடைகிறாங்க. சோ அதனால பக்தர்கள் சில சமயங்கள்ல சொல்றது உண்டு, நம்ம சாயுஜ்ய முக்தி அடைஞ்சா நம்ம பக்கத்துல யாரும் பக்தர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் ஹிரண்யகசிப்பு, ஒரு பக்கம் ஹிரண்யாக்ஷன், ஒரு பக்கம் ராவணன், அவங்களுக்கு நடுவுல தான் நம்ம உட்கார்ந்துருக்கணும். அதனால பக்தர்கள் சங்கம் எல்லாம் அங்க கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால நம்ம பகவானுடைய சேவையைத்தான் எப்பவுமே நினைக்கணும். பகவானால அவங்க கொல்லப்படுறதுனால அவங்களுக்கு அந்த முக்தி கிடைக்குது. பகவானுடைய பிரம்மஜோதியில போய் கலக்கிற அந்த முக்தியை பகவான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எதுல மனப்பாடம் பண்ண சொல்றீங்க மாதாஜி? மாதாஜி எந்த ஸ்லோகா மனப்பாடம் பண்ண சொல்றீங்க மாதாஜி? எனக்கு தெரியல மாதாஜி. ஓகே, நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆமா மாதாஜி. ஓகே ஓகே. பிரம்ம சம்ஹிதைன்னு ஒரு புக் இருக்கு மாதாஜி. அது எனக்கு தெரியல மாதாஜி. உங்ககிட்ட இல்லையா? இல்ல மாதாஜி. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? திருமங்கலம், மதுரை திருமங்கலம். பக்கத்துல இஸ்கான்ல நீங்க போய் வாங்கினீங்கன்னா அது 25 ரூபா 30 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். சின்ன புக்கு தான், பிரம்ம சம்ஹிதைன்னு ஒரு புக்கு. ஓ, வாங்கிக்கிறேன் மாதாஜி. அது வாங்கிக்கங்க. பிரம்மாவோட பிரார்த்தனைகள் உள்ள புக் அது. சோ நாளைக்கு ஸ்லோகம் எத்தனை ஸ்லோகம் மாதாஜி? அது 30ஆ? ஸ்லோகம் நம்பர் என்ன? 29 ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இன்னைக்கு சொல்லிட்டாங்க, ஈஸ்வர பரமகிருஷ்ணா. அதை மெமரி பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா 29ஆவது ஸ்லோகத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்லோகமா மெமரி பண்ணலாம்னு வச்சிருக்கோம். கட்டாயம் எல்லாம் கிடையாது மாதாஜி, பயந்துக்காதீங்க. இது ஏதோ எக்ஸாம் எல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் நம்ம பகவானுடைய அந்த புகழ பாடுறோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே மாதாஜி. பிரம்ம சம்ஹிதை வாங்கிக்கலாம். வாங்கிக்கிறேன் மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஃபர்ஸ்ட் கேண்டோல 5வது அத்தியாயத்துல 9வது இதுல வருது மாதாஜி. மத அனுஷ்டான வரிசையில் கடைசியாக வரும் முக்திக்கு பிறகு ஒருவர் தூய பக்தியில் தொண்டில் ஈடுபடுகிறார். முக்திக்கு பிறகு தொண்டில் ஈடுபடுகிறான்னு என்னங்க மாதாஜி? என்ன அர்த்தம் கேக்குறீங்களா? ஆமாங்க மாதாஜி. சோ இப்ப நிறைய பேர் முக்தினா என்ன நினைக்கிறாங்க? பொதுவா முக்தி இப்ப தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கறத என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பகவானோட போய் ஒண்ணு கலக்கிறது அப்படிதான் நினைக்கிறாங்க. சோ ஒண்ணு கலக்கிறதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம பாக்குறோம், இந்த அத்தியாயம் நம்ம இப்ப படிக்கிறோம் இல்லையா, இந்த அத்தியாயத்துல 2 பேர் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. யார் 2 பேர் சேவை பண்ணிட்டு இருக்காங்க பகவானுக்கு? ஜெயன் விஜயன். அவங்க முக்தி அடைந்தவர்கள் தானே, வைகுண்ட லோகத்துல இருக்காங்கன்னா. அப்ப வைகுண்ட லோகத்துல முக்தி அடைஞ்சு போனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க? சேவை பண்றாங்க. அதான் அர்த்தம். சரியா? மத அனுஷ்டானங்கள் தர்ம அர்த்த காம மோட்சத்தை, தர்ம அர்த்த காமத்தை அவங்க கடைபிடிச்சு முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க என்ன பண்ண போறாங்க? பகவானுடைய லோகத்துல போய் சேவை பண்ண போறாங்க. சோ பகவானுடைய சேவை அப்படிங்கிறது முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் முழுமையா நம்மளால பண்ணக்கூடியது அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம இங்க ஒரு ப்ரொபேஷனரி பீரியட் மாதிரி, நம்ம பயிற்சி காலம் தான் நமக்கு. இங்க பிரபுபாதர் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். எப்படி பகவானுக்காக தண்ணி எப்படி பிடிக்கிறது, விரல் அந்த நகம் படாம இந்த தண்ணி எப்படி பகவானுக்கு நம்ம வைக்கிறது, எப்படி பூ கட்டுறது, கீழே போடக்கூடாது. கட்டுற பூவை நம்ம கீழே போட்டெல்லாம் கட்டக்கூடாது. ஒண்ணு ஒரு துணி விரிச்சுக்கணும், அதுக்குன்னு துணி வச்சுக்கணும், இல்ல பேப்பர் வச்சுக்கணும், தட்டு வச்சுக்கணும், இல்ல இந்த மாதிரி டேபிள்ல வச்சு கட்டு. ஏதோ ஒண்ணு நம்ம கீழே நம்ம கால் படுற இடத்துல எந்த பொருளும் பட்டு அதை பகவானுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி அந்த பூவை நம்ம வைக்கும் போது பகவானுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆச்சமன கப்புல இருந்து தண்ணி எடுத்து அதை சுத்தம் பண்ணணும். பவித்ரக பவித்ரோபா சர்வா வஸ்தாங்கதோ விவா எக்ஸ்மரை திண்டரி காக்ஷ சபாய பயந்தரக சுச்சிகி ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு இதை சொல்லி அதை தூய்மை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பகவானுக்கு சாத்தணும். இந்த மாதிரி சின்ன சின்ன முறைகளை நம்ம அர்ச்சனா விதிகளை நம்ம நிறைய இருக்கு. நம்ம வீட்டுல பண்றதுக்கு எளிமையான வழிமுறைகள், விதிகள் இதெல்லாம். சரியா? தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே. வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्यः वच पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपाद की जय. गौर प्रेमानंदे. हरि हरि बोल. थैंक यू ऑल.
Hare Thank you, Krishna. Thank you, Mataji. Hare Mataji. Krishna. Thank you. Thank Hare you, Krishna. Mataji. Namaskaram, Mataji. Namaskaram, Thank you, namaskaram. Thank Mataji. you. Thank you. Hare Namaskaram. Mataji. Thank you, Mataji. Hare Krishna, Mataji. Hare Krishna, Hare Krishna. Thank you, Mataji. Hare Thank you. Krishna. Thank you. Thank you, Mataji. Hare Krishna, Mataji. Hare Krishna. Thank you. Okay, Hare we Krishna, pray. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Thank you all. Hare Krishna.